அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாராபலன் வரிசையில ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்ற அமைப்பு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னால குரு வணக்கமும் இறை வணக்கமும் செலுத்திடலாம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தில் இளம்பிரை போலும் மீட்டினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்கள் பொற்பாதம் தொட்டு வணங்கி இன்னைக்கு நம்ம ஒரு பதிவை பார்க்க போறோம். தாராபலன்னா நம்மளோட நட்சத்திரத்துக்கு கோச்சாரத்துல இன்றைய கிரக நிலைகள்ல சந்திரன் எந்த நட்சத்திரத்தின் மேல் போறார் அப்படின்ற அமைப்புல வச்சு பார்க்கறது. அது மாதிரி நம்மளோட ஜென்ம நட்சத்திரமும் அனுசென்ம நட்சத்திரமும் திரிசென்ம நட்சத்திரமும் நமக்கு நல்ல பலன்களை செய்யாது. நாம ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் நாம பிறந்த மாதம், நாம பிறந்த நாள், நாம பிறந்த நட்சத்திரம் நமக்கு சூன்யம் அப்படின்ற அமைப்புல அந்த நட்சத்திரங்கள்ல சுப விஷயங்கள் எந்த ஒரு விஷயங்கள் செய்வதற்கு உகந்தது அல்ல. அதன் அடிப்படையில 27 நட்சத்திரங்களும் 9 கிரகங்களுக்கு 3 நட்சத்திரங்களாக பிரிக்கப்பட்டு ஜென்மம், சம்பத்து, விபத்து, சேமத்தாரை, பிரத்யேகத்தாரை, சாதகத்தாரை, வதைத்தாரை, மைத்திரைத்தாரை, அதிமைத்திரைத்தாரை அப்படின்றாங்க. அப்ப ஜென்ம நட்சத்திரத்தை சூரிய பகவான் அவரோட தாரையில வரும். அதன் அடிப்படையில பாவர் என்ற அமைப்புல சூரியனோட தாரை ஜென்ம தாரையை நாம் பயன்படுத்தக்கூடாது. அது சிறந்ததாகவும் இருக்காது. எந்த ஒரு சுபவாசிய விஷயங்களையும் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துல செய்யாம இருக்கிறது நல்லது. அதற்கு அடுத்தபடியாக சம்பத்து தாரை. பொதுவாக நம்மளோட நட்சத்திரத்துக்கு 2, 4, 6, 8, 9 வரக்கூடிய நட்சத்திரங்கள் வலுவாக இருக்கும். அந்த நட்சத்திரங்கள்ல எந்த ஒரு சுப விஷயங்களையும் நாம செய்யறதுக்கு உகந்த நாட்களாக இருக்கும். அதன் அடிப்படையில சம்பத்து தாரையோட அதிபதி யார் வரணும்? புத பகவான். அறிவு சார்ந்த விஷயங்கள், பேப்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த சம்பத்து தாரையில செய்யலாம். பத்திரப்பதிவு பண்றது, ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை ஒரு வண்டி வாகனம் போறதுக்கு புக் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை இந்த சம்பத்து தாரையில செய்யலாம். அதன் அடிப்படையில இந்த சம்பத்து தாரையாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், மூலம், அஸ்வினி, இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் இந்த விஷயங்களை செய்யலாம். அதற்கு அடுத்தபடியாக விபத்து தாரை. இந்த விபத்து தாரையோட அதிபதி யார் மட்டும்னா ராகு பகவான். எப்பொழுதுமே தாரையில அமைப்புல நம்மளோட நட்சத்திரத்துக்கு 3, 7, 5 வரக்கூடிய நட்சத்திரங்களை விளக்குவது நல்லது. 5வது நட்சத்திரங்களோட ஆலய வழிபாடுகளுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அந்த 3, 7 கண்டிப்பாக ஆகாது. திருமண பொருத்தம் பார்க்கும் போதுமே இந்த 3, 7வது நட்சத்திரங்களை கண்டிப்பாக யாரும் இணைக்க மாட்டார்கள் விபத்து தாரை அப்படின்ற அமைப்புல. என்ன காரணம் பார்த்தோம்னா, துரியோதனன் பிறந்தது பரணி நட்சத்திரம், கிருஷ்ண பரமாத்மா பிறந்தது ரோகிணி நட்சத்திரம். அப்ப பரணி நட்சத்திரத்துக்கு 3வது வரக்கூடிய நட்சத்திரம் என்ன? தாரணை, ரோகிணி. அப்ப பரமாத்மாவின் பேச்ச அவன் கடைசி வரைக்கும் துரியோதனன் கேட்கவே இல்லை. அதனாலேயே மாண்டு போனான். அப்ப இந்த மாதிரி கருத்து ஒற்றுமைகள் ஏற்படாது. அவர்களோட ஒரு கருத்துல இருப்பாங்க, நம்மளோட கருத்து. ஏன்னா துரியோதனன் அடிவதற்கு முக்கிய காரணமா நாடகங்கள் நடத்துனதே கிருஷ்ண பரமாத்மா தான். அப்படின்ற அமைப்புல இந்த தாரை நட்சத்திரங்கள்ல வரக்கூடிய விபத்து தாரை, வதைத்தாரையில வரக்கூடிய நட்சத்திரங்களை நாம எந்த ஒரு சுப விஷயங்களும் செய்யாமல் இருப்பதுதான் நல்லது. அப்ப இந்த விபத்து தாரையாக வரக்கூடிய ராகுவின் தாரையில 3, 12 வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரம், பூராடம், பரணி. இந்த நட்சத்திரம் வர நாட்கள்ல எந்த ஒரு சுப விஷயங்கள் செய்யாமல் இருப்பது, நெடுதூர பயணங்கள் செல்லாமல் இருப்பது, எந்த ஒரு ஜாமீன் அமைப்புகளும் போகாமல் இருக்கிறது நல்லது. அதற்கு அடுத்தபடியாக சேமத்தாரை. இந்த சேமத்தாரையோட அதிபதி யார் பார்த்தோம்னா குரு பகவான். அப்ப நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 4, 13, 22 வரக்கூடிய உத்திரம், உத்திராடம், கிருத்திகை வரக்கூடிய நட்சத்திர நாட்கள்ல வீடு, வண்டி வாகன அமைப்புகள், கோயில்களுக்கு செல்வது, எந்த ஒரு சுப விஷயங்களையும் செய்வது, வீடு கிரக பிரவேசம் செய்வது, வளகாப்பு செய்வது, திருமண அமைப்புகள் செய்வது, சுப விஷயங்கள் அத்தனையும் செய்யக்கூடியதற்கு இந்த நட்சத்திரங்கள் உகந்ததாக இருக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்து பிரத்யேக தாரை. இதோட அதிபதி கேது. அப்ப கேது என்ற அமைப்புல இது ஆன்மீக கிரகம் அப்படின்ற அமைப்புல ஆலய வழிபாடுகள் செய்யலாம், மந்திர உபதேசம் பெறலாம், குருமார்களின் ஆட்சி பெறலாம், கோவில்களுக்கு செய்யலாம், குலதெய்வங்களுக்கு செல்லலாம், அன்னதானம் போடலாம். இந்த மாதிரி விஷயங்களை
ஆன்மீக சம்பந்தப்பட்ட அமைப்புகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். மற்ற எந்த ஒரு சுப விஷயங்களுக்கும் இது உகந்ததாக இருக்கக்கூடிய இருக்காது. இந்த நட்சத்திரங்கள் வந்து 5, 14, 23 வரக்கூடிய அஸ் அஸ்தம், திருவோணம், ரோகிணி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல இதுக்கு மட்டும்தான் உகந்தது. மற்ற சுப விஷயங்களை விளக்குவது நன்றாக நல்லது. அடுத்து சாதகத்தாரை. என்ன கோச்சாரத்துல மிகவும் முக்கியமான அமைப்பு வந்து சாதகத்தாரை தான். அதோட யார் அதிபதியானது சந்திரன். சந்திரன் வைத்தே கோச்சாரம் கணக்கிடப்படுகிறது. அப்ப சாதகத்தாரையாக வரக்கூடிய நம்மளோட நட்சத்திரத்துக்கு, நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு 6, 15, 24 வரக்கூடிய, அதாவது ஆயிலே நட்சத்திரத்துக்கு சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம் வரக்கூடிய நட்சத்திர நாட்களில் எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு சாதகமான அமைப்புகளை பயன்படுத்துவதற்கு இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தலாம். அடுத்து வதைத்தாரை. இதோட அதிபதி யாருன்னு வந்து சனி. நம்மளோட ஜென்ம நட்சத்திரம் 7, 16, 25 வரக்கூடிய சுவாதி, சதயம், திருவாதிரை இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு சுப விஷயங்களும் விளக்குவது, நெடுந்தூர பயணங்கள் செல்வது, ஆன்மீக வழிபாடு செய்வது, யாருக்கு ஜாமீன் அமைப்புகள் போவது, இடம்பொருள் வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, பேங்க் அக்கௌண்ட் இந்த மாதிரி அமைப்புகள் போகாமல் இருக்கிறது நல்லது. அடுத்து வந்து மைத்திரேயத்தாரை. இதோட அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் 8, 17, 26 வரக்கூடிய நட்சத்திரங்களுக்கு சுக்கிரன். அப்ப இவர் தான் சொகுசான அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை, சொகுசான அமைப்புகள் என்னென்ன நமக்கு சாதகமாக செய்யணும் அப்படின்ற அமைப்புகள் சுப விஷயங்கள் செய்யணுமோ அதை வந்து சுக்கிரனோட மைத்திரிய தாரையில் நாம செய்யலாம். அப்ப நம்மளோட நட்சத்திரத்துக்கு 8, 17, 26 வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம், பூரட்டாதி, புனர்பூசம் இந்த நட்சத்திரம் வர நாட்கள்ல எந்த ஒரு சுப விஷயங்களும் செய்யலாம். அதற்கு அடுத்தபடியாக அதிமைத்திரிய தாரை. இதோட அதிபதியான செவ்வாய். இது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னா நம்மளோட நட்சத்திரத்துக்கு 9, 18, 27 வரக்கூடிய அனுசம், உத்திரம், உத்திராடம், பூசம் இந்த 3 நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல இடம்பொருள் வாங்கலாம், காலி மனை வாங்குறது, சாந்தி முகூர்த்தம், சுபபோகம், தாம்பத்தியம், கருப்பதானம், கிரக பிரவேசம், பத்திரப்பதிவுகிறது, வீடு குடிபோகுதல் இந்த மாதிரி விஷயங்களை இந்த செவ்வாயின் அதிமைத்திரை தாரையில செய்யலாம். அது மாதிரி இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதக நட்சத்திரமாக வரக்கூடிய, சாதக தாரையாக வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை. இந்த நட்சத்திரத்தோட அதிபதியா மரம் என்னன்னு பார்த்தோம்னா வில்வம். இது சிவன் கோயில்கள்ல இருக்கும். இந்த நட்சத்திரம், இந்த ஆயுள நட்சத்திரங்கள் இந்த வில்வ மரத்தை வழிபடுவதும் இதன் இலைகளை பூஜை அறைகளிலும் பாக்கெட்லையும் தொழில் ஸ்தானங்களில் வைக்கிற போது நல்ல பலன்கள், எதிர்மறை ஆற்றல்கள் விலகி நல்ல பலன்கள் நடக்கும். பயன்படுத்தி பாருங்கள். நம்மளோட சேனலை புதுசா பாக்குறவங்களா இருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதேனும் இது சம்பந்தப்பட்ட விமர்சனங்கள் உங்களுக்கு இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அந்த இதுலயே இருக்கும். அதுக்கு வாட்ஸ்அப்ல தகவல் அனுப்புங்க. வாழ்க ஜோதிடம், மலர்க ஜோதிடர் ஒற்றுமை.